ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் 1 காஸ்ட் அக்கௌண்டிங்கான ஸ்டடி பிளான். ஓகே, எப்படி படித்தா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எக்ஸம்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தென் இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நான் வேறு மாதிரி விருத்தி சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் சப்ஜெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸம்ஷன் சப்ஜெக்ட். எக்ஸம்ஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு கேஷுவலாக நம்ம எடுக்க முடியும். எப்படி படித்தா காஸ்ட் அக்கௌண்டிங்கை நல்லா ஸ்கோர் பண்ணலாம்? ஏன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, எப்படி படித்தா மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன். மாடியூல் 1 இருக்குது பார்த்தீங்களா, 1.1, 1.2, 1.3, 1.4 இது ஃபுல்லாமே தியரிட்டிக்கலுக்கும் ஒன்வேர்டுக்கும் மட்டுமே உங்களுக்கு அவ்வளோதான். தியரிட்டிக்கல் ஒன்வேர்டு மட்டும்தான் அங்கே இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. 1.5ங்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு சம்மு. அப்போ மாடியூல் 1ல் 1.5 மட்டும்தான் நமக்கு சம். அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர் அது, அந்த காஸ்ட் ஷீட் அப்படிங்கிறது. ஓகே, நல்லா படித்து வச்சுக்கணும். சரி, இப்போ மாடியூல் 1 நம்ம முடிச்சிடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? மாடியூல் 2வை 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. மெட்டீரியல், லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த 4 டாப்பிக்கில் கம்பல்சரி மினிமம் 1 சம், மேக்ஸிமம் 2 சம்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் இருக்கும். ஆனால் அது எதுவானாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் மெட்டீரியல் படிக்காமல் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ் படிச்சுட்டு போகிறீங்க, எக்ஸாமில் உங்களுக்கு லேபரும் மெட்டீரியலும் கேட்டாங்கன்னா லாக் ஆயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இது மட்டும் பார்த்துக்கலாம், இல்லை அது பார்த்துக்கலாம், அந்த கதையே கிடையாது. இங்கே நீங்கள் எல்லாமே பார்த்து தான் ஆகணும். 4 டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 4மே பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ண முடியும். நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸு கூட ஒர்க் அவுட் பண்ணணும்னு நெசசரி இல்லை. அட்லீஸ்ட் புக் சம்மை மட்டும் நல்லா பார்த்துட்டாச்சு போகணும். ஓகேங்களா? இப்போ மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டீரியல் என்னெல்லாம் இருக்குது, மினிமம் லெவல், ரீஆர்டர் லெவல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சம்மு, இஓக்யூ வச்ச சம்ஸு இதெல்லாம் பாருங்கள். இந்த லிஃபோ ஃபிஃபோவெலாம் பாருங்கள், நான் வேணான்னு சொல்ல, பட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சும்மா பார்த்துட்டு இது பண்ணுங்கள். பட் அந்த சம் நமக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப அதிலே ஒர்க் அவுட் பண்ணுறான்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷன் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் ஜஸ்ட் லைக் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு மினிமம் லெவல், இஓக்யூ இங்கெல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. லேபர் காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹால்சே பிளானு, ரோவன் பிளானு எவ்வளவோ நிறைய இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் டைம் ரேட் சிஸ்டம், ஸ்ட்ரைட் பீஸ் ரேட்டு இதெல்லாம் நிறையா இருக்குல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, டேரெக்டாக எல்லா இடத்துல போடுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓவர் ஹெட்ஸில் மட்டும் என்ன, நிறைய பேர் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தடை ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க, இல்லைனா ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ரெண்டு தான் நார்மல் மெயின் இல்லையா. ஆனால் அந்த 2 மீனிங் எனக்கு மெயினாக பார்த்துட்டு தான் ஓவர் ஹெட்ஸ் போகணும். இப்போ ஓவர் ஹெட்ஸ் மிஸ் பண்ணால் எனக்கு ப்ராப்ளம் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ஹெட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் ஓவர் ஹெட்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். ஏன்னா கம்பல்சரி ஓவர் ஹெட்ஸ் இப்போ கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் நமக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அதனால் ஓவர் ஹெட்டை விடணுங்கிற ஒரு தாட் தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்கும்போது அதை நம்ம தெரிஞ்சே நம்ம விடக்கூடாது. ஓகே, தட்ஸ் ஆல். தென் மாடியூல் நம்பர் 3 அது நம்ம பார்த்தோம்னா கம்பல்சரி ஒரு சிங்கிள் ஒன் வேர்டாச்சும் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அதில் தியரி இருக்கும், தியரி கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதை எப்படி படிக்கிறதுனா கான்செப்ட்ஸாக படிக்கணும். இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் அந்த எய்ம், ப்ரொசீஜர், அந்த மாதிரி அப்ஜெக்டிவ், ஸ்கோப்பு எல்லா சிஎஸ்க்குமே ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஹெட்டிங் வைஸ் கான்செப்ஷுவல் தியரியாக படிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க சிஏஎஸ் சரிங்களா. அடுத்து மாடியூல் நம்பர் 4 இதில் சம் மினிமம் 1 சம் கண்டிப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, எதுனாலும் இருக்கலாம். எதுனாலும்னா நம்ம ரெக்கன்சிலேஷன் பார்ப்போம் இல்லையா, அந்த இது. ஓகே, ப்ராஃபிட் எஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட், ப்ராஃபிட் எஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட் கேட்கலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடி நமக்கு இது இருக்குல்ல, இன்டெக்ரல் நினைக்கிறேன், அந்த ஜேர்னல் வச்சு சம்ஸ் இருக்கும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அந்த மாதிரி. அது எதுனாலும் நமக்கு கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் சி போயிருங்க. செக்ஷன் ஏ முடிச்சு செக்ஷன் சி சைடு போயிருங்க. ஓகேங்களா? செக்ஷன் சி சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6.1, 6.2, 6.2, 6.3 இந்த 3ல் நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு சிங்கிள் டாபிக் விடுறீங்கனாலும் நம்ம இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேரியன்ஸ் அனாலிசிஸ் விட்டுட்டு போயிட்டீங்க, ஆனால் பட்ஜெட் தெரியும், எக்ஸாமில் கேட்குறாங்க 7லேயே வேரியன்ஸ் அனாலிசிஸ், 7லேயே பட்ஜெட், ஆல்ரெடி மேலே ஓவர் ஹெட்ஸு விட்டீங்க. இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எந்த டாப்பிக்கு எப்படியோ தெரில, ஆனால் செக்ஷன் சி வேரியன்ஸ் அனாலிசிஸ் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. நீங்கள் வேரியன்ஸ் அனாலிசிஸ் படிக்காமல் போயிட்டு நீங்கள் பட்ஜெட் படிச்சுட்டு போகிறதும் எந்த ஒரு யூஸுமே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரே கேட்டகரியில் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு கொஷின் தெரிஞ்சு ஒரு கொஷின் தெரியாமல் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேரியன்ஸ் அனாலிசிஸ் மஸ்ட்டு, கம்பல்சரி ஒரு சம் இருக்குது. பட்ஜெட்டு எந்த பட்ஜெட்னாலும் இருக்கலாம், ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு, கேஷ் பட்ஜெட்டு, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், இந்த 3 பட்ஜெட்டில் நார்மலாக எந்த பட்ஜெட்னாலும் இருக்கலாம். அதே மாதிரி மார்ஜினல் காஸ்டிங்,
பிக் சம்மாக இருக்கலாம், இல்லைனா நார்மலாக 2 கேட்டகரி பிரித்து 7 மார்க் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, இவ்வளோ தான். அப்போ மாடியூல் 6 கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கணுமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். ஓகே, சரி மாடியூல் 6 ஃபுல்லாக நான் பார்க்குறேன், இப்போ அதில் இருக்கக்கூடிய தியரி நான் கண்டிப்பாக படிக்கணுமா? தியரிங்கிறது ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த மக்கப் பண்ணி லா தியரிஸ் படிக்கணும்ல, அந்தளவு படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ப்ராப்ளம் பேப்பரு. தியரிங்கிறது வந்து கொஞ்சம் புரிஞ்சு மட்டும் படிச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. எக்ஸாமில் மேபி கேட்டாங்கன்னா கான்செப்ட் மட்டும் தெரியுமா வச்சுக்கோங்க, மேபி கேட்டால் நம்ம அது ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த லா படிக்கிறோம்ல, ரொம்ப டைம் எடுத்து படிப்போம்ல, அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஆனால் ஜஸ்ட் லைக்ங்கிற கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுட்டு மட்டும் போங்க, சரியா? மாடியூல் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் படிக்கணும். மாடியூல் நம்பர் 6 கம்பல்சரி. இப்போது இந்த 3மே நான் சொன்னது படிக்கணும். இப்போது இன்கேஸ் வந்து நீங்கள் வேரியன்ஸ் அனாலிசிஸ் விடணும் அப்படின்னு யாரும் நினச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. என்னென்னா உங்களுக்கு மேலேயும் சாப்டர் விட்டு எங்கேயும் விட்டு, இப்போ ஒன்றும் இல்லை, வேரியன்ஸ் அனாலிசிஸ் நீங்கள் 7ல் ஏன்னு கேட்குறாங்க, விட்டுட்டீங்க, சரி ஓகே. அப்போ 7B பட்ஜெட் இருக்குது, பட்ஜெட் தெரிஞ்ச சம். இப்போ என்னாச்சு, 7A நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுறீங்களா? 7 மார்க் போச்சு, 7 மார்க் போச்சு. வேறு ஏதாவது சாப்டரில் நீங்கள் படித்த சாப்டர்லையுமே சம் டஃப்பாக கேட்டு இன்னொரு சாப்டர்ஸ் ஆல்ரெடி ஓவர் ஹெட் விட்டு இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து ஒரு மாதிரி டஃப்பாக ஃபீல் ஆகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா நல்லா படிச்சுட்டு போனதுலேயே நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அப்போ அந்த இடத்துல லாக் ஆகிறோம் இல்லையா? அதனால தான் வந்து எப்போயுமே வந்து வேரியன்ஸ் அனாலிசிஸ்ங்கிறது விட்றதுக்கு வந்து அட்வைசபிளே கிடையாது. ஓகே, சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் 6.1, 6.2, 6.3 இதுலேருந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டாபிக் மாதிரி இருக்கா. 3 டாப்பிக்கில் 3 சம்ஸ், மினிமம் 3 சம்ஸ் கண்டிப்பாக வந்துடும். மேபி 4 சம்ஸ், மினிமம் 3 சம்ஸ், மேக்ஸிமம் 4 சம்ஸ். ஓகே, அவ்வளோதான். இதை முடிச்சதுக்கப்புறம் செக்ஷன் பி வரணும். செக்ஷன் பியில் 5.1, 5.2ங்கிறது ஜஸ்ட் லைக்ங்கிற மாதிரி, அது ரொம்ப நார்மல் சின்ன டாபிக். காஸ்ட் அக்கௌண்டிங் புக்லேயே இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டாபிக் வந்து கேட்கலாம் கேட்க மாட்டாங்கிறது தான். வெயிட்டேஜ் வந்து இது வரைக்கும் அவ்வளோ பெரிய லெவலில் இருந்தது கிடையாதுங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன், சரியா? ஓகே, ஆனால் 5.3, 5.4, 5.5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3மே வெயிட்டேஜ் இருக்குது. நார்மலாக வந்து இந்த 3ல் எதுனாலும் கேட்பாங்க. கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ப்ராசஸ் காஸ்டிங்லேயே நார்மலாக எப்படிலாம் வரும், அதாவது நார்மலாக சப்நார்மல் வச்சு சம்மு, ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் வச்ச சம்மு, ஜாயின் பை ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி அதிலே கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அதனால் எதுனாலும் வரலாம். அப்போ இதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.3, 5.4, 5.5 ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குறனால நம்மளால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 1 ப்ராப்ளம், மேக்ஸிமம் 2 ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வந்து நமக்கு இருக்கும் கொஷின் பேப்பரில், மறந்துடாதீங்க. அப்போ மாடியூல் நம்பர் 5ல் 5.3, 5.4, 5.5 இந்த 3லேருந்து கண்டிப்பாக மினிமம் 1 சம் ஷேராக இருக்க போது, மேக்ஸிமம் 2 சம்ஸ் இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். ஓவராலாக காமனாக இன்கேஸ் ப்ரோ ஏதாவது ஒரு டாபிக் விடணும் அப்படின்னா, இப்போ நான் ஆப்ரேட்டிங் காஸ்டிங் நான் பார்க்கல, அதை விட்டுடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் என்னோடய ரிப்ளை ஒன்றே ஒன்று தான். ஆப்ரேட்டிங் காஸ்டிங் விடுற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மிச்ச எல்லா டாப்பிக்கையும் கம்பல்சரி பார்த்துட்டு போங்க. ஓவர் ஹெட்ஸ் விடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மிச்ச எல்லா டாபிக்ஸும் பார்த்துட்டு போங்க. வேரியன்ஸ் அனாலிசிஸ் விடணும்னு நினச்சிங்கன்னா மிச்ச எல்லா டாபிக்ஸ் பார்த்துட்டு போங்க. மார்ஜினல் காஸ்டிங் விடணும்னு நினச்சிங்கன்னா மிச்ச எல்லா டாபிக்ஸ் பார்த்துட்டு போங்க. ஏன்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். நீங்கள் ஒன்றை மட்டும் விட்டீங்க அப்படின்னா அது இன்னொரு இதை அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் வந்து அந்த ஒன்றை விட்டோன்னா மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு போகணும். விடுங்கன்னு நான் என்றைக்குமே சொல்லலை. இப்போ நான் வீடியோவில் நான் விடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே என்ன சொன்னேன், கண்டிப்பாக பாருங்கள். ஃபுல் எஃபோர்ட்டை போய் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அங்கே ஏதாவது ஒன்று தெரியாதது கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொன்னேன். லாஸ்ட் மினிட் ப்ரோ எனக்கு வேறு வழியில் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சில பேர் யாராவது ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டைம் இந்த பாயிண்ட் நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேக்ஸிமம் எதுவுமே விடாமல் ஒமிட் பண்ணாமல் நல்லபடியாக தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஏன்னா அப்படி பார்த்தா தான் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போன டாப்பிக்லேயே கொஷின் பேப்பர் டஃபாக கேட்டால் கூட ஆல்டர்னேட்டிவ்க்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் மார்க்காச்சும் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இன்னொன்று சொல்கிறேன், காஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ்லாம் நல்லா ஒவ்வொரு பாயிண்ட்டு தெரிஞ்சு ஃபார்முலா, ஃபார்மெட்டு, புக்கில் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸு எல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. கண்டிப்பாக 1 வேர்டில் ஃபுல் மார்க்கு டஃபானாக எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி 1 வேர்ட்லாம் நீங்கள் டஃப்னு நீங்கள் நினைக்க கிடையாது. அது நம்ம படிச்சுக்கிறத பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் 1 வேர்டு கான்செப்டே தெரியாமல் பட்ஜெட்டோட கான்செப்டே தெரியாமல் டேரெக்டாக போய் சம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஓகே, வேரியன்ஸ் அனாலிசிஸ் பற்றி ஒன்றுமே தெரியாமல் டேரெக்டாக சம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். இது இப்படிலாம் வந்து பண்ணோன்னா நமக்கு 1 வேர்டு வந்து கஷ்டம், மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால தான் ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அதை அனலைஸ் பண்ணணும். இதில் எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது லிஸ்ட்டு போடணும், என்னென்ன ஃபார்முலா இதெல்லாம் நோட் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்போ எக்ஸாம்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ஒன்றை மட்டும் பண்ணுங்கள். என்னென்னா எல்லா சாப்டர்லையுமே ஃபார்முலா பேஸ்டு இல்லைனா ஃபார்மெட் பேஸ்டு இருக்குது. ஒவ்வொரு சாப்டர் முடிய இல்லை ஒவ்வொரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ண உங்கள் நோட்டில் அந்த ஃபார்மெட்டையும் அந்த ஃபார்முலாவையும் நல்லா நீட்டாக அழகாக எழுதி வச்சுக்கோங்க, நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன் ஃபியூச்சரில் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த ஃபார்முலாஸ் வந்து அதை மட்டும் நல்லா பார்த்துட்டாலே போதும். இப்போ வேரியன்ஸ் அனாலிசிஸ்னால் எக்ஸாம் டைமில் ஒவ்வொரு சம் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஃபார்முலாஸை நல்லபடியாக நம்ம படிச்சுக்கணும். அப்படி படித்தோன்னா
பெட்டராக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். காஸ்ட் அக்கௌண்டிங் எக்ஸம்ஷன் சப்ஜெக்டாக எல்லாம் கேட்டிங்கன்னா இது முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு எக்ஸம்ஷன் சப்ஜெக்ட். 60 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஓகே, இது வந்து மார்க் எப்போ கம்மியாகும்னா தேவையே இல்லாத ஒரு டாப்பிக்கில் போய் டைம் வேஸ்ட் பண்ணும்போது மார்க் செம்மையாக டைம் ஆகும். டைம் வேஸ்ட் பண்ணனால மார்க் வேஸ்ட்டு அங்கே. அதே மாதிரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஃபார்முலாவை எப்படி படிக்கிறது, ஃபார்முலாவே புரிஞ்சிக்காமல் கான்செப்டை தெரியாமல் அந்த வேரியன்ஸ் அனாலிசிஸ்லாம் எப்போ ஃபேவரபிள் எது அட்வர்ஸ் ஃபார்முலா குட்டா மட்டும் நம்மளாம் வந்து ஒரு இதில் போடுறது, இந்த மாதிரி புரிஞ்சிக்காமல் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா டோட்டலி கொலாப்ஸ் ஆகி மார்க்ஸ் கம்மியாகும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா கரெக்டாக புரிஞ்சு படிக்கும்போது நல்லா நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி அழகாக ஃபார்மேட் போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கோர் பண்ணுறது வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் எஃபோர்ட் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 1 டேக்கு 3 ஹவர்ஸ் எஃபோர்ட் போட்டிங்கன்னா நல்லா பார்த்தா 30 டேஸ் தான் முடிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக. ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் எஃபோர்ட் போட்டிங்கன்னா 30 டேஸ் நல்லா இன்னும் கொஞ்சம் படிச்சோன்னா 25 டேஸில் கூட முடிக்க முடியும். நல்லா டக்குன்னு புரிஞ்சு நம்ம ஸ்பீடாக படித்தாலே போதும். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ஓகே, நான் எக்ஸாம்ஷன் எடுத்தேன் 70+ எனக்கு வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுதான் நான் சொல்கிறேன். ஈவன் நான் சொல்லப்போனால் இப்போ என்றைக்காச்சும் உங்களுக்கு வந்து 1 வேர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 மார்க்ஸ். நான் அந்த டைம் ரைட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் வந்து 20 மார்க்ஸ் சம்திங் அவ்வளோதான் இருந்துச்சு. ஓகே, ஒரு 10 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்க்கலாம்.